ஹalleluya. தேவனுடைய சன்னிதானத்துல வந்து தேவனுடைய பிரசன்னத்துல வந்து அவர் வார்த்தைகளை கேட்டு வெறுமையாய் போனவர்கள் யாரும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಯಾರು ಬರಿಗೈಯಿಂದ ಹೋಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஏன்னா ஜீவனுள்ளவைகள் அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಜೀವವುಳ್ಳದು, ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. நாம் எதிர்பார்ப்போடு வரும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுவார். ನಾವು ಒಂದು ಎದುರುನೋಟದಿಂದ ಬರುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. நீங்கள் வருகிறதை பார்க்கும்போது நிச்சயமாக எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் நம்புகிறோம். ನೀವು ಬರುವಾಗಲೇ ಒಂದು ಎದುರುನೋಟದಿಂದ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸುತ್ತೇನೆ. உங்கள் வாழ்க்கையானது நாளுக்கு நாள் மேன்மை அடைய நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். ನಿಮ್ಮ ಜೀವಿತವು ದಿನಕ್ಕೆ ದಿನ ಅದು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கண்களை மூடி செய்திக்காக ஜெபம் பண்ணலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே என்னோடு நீ பேசும் என்று சொல்லுவோம். ದೇವರೇ ನಿನ್ನ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. இந்த வாரம் முழுவதுமாக அநேக பேருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ದೇವರೇ ಈ ವಾರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸ್ವಾಮಿ ಅನೇಕ ಜನರ ಮನುಷ್ಯರ ಸ್ವರಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. அநேக சப்தங்கள் எங்கள் செவிகளை துணித்து கொண்டே இருந்தது. ಅನೇಕ ಶಬ್ದಗಳು ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಲೇ ಇತ್ತು. உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறோம். ದೇವರೇ ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೇವೆ. என்னோடு நீ பேசும். ದೇವರೇ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು. அப்படி உண்மையாய் அப்படி ஜெபம் பண்ணும்போது ನಿಜಸ್ಥವಾಗಿ ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಒಳ್ಳೆ ಸುಂದರ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ಏಸಪ್ಪ. அளவில்லாமல் இந்த ஆலயத்தை நிரப்பியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. ದೇವರೇ, ಮಿತಿ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಆಲಯವನ್ನು ತುಂಬಿಸಿದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ அறிந்திருக்கிறீர் சுவாமி. ದೇವರೇ, ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನೀನು ತಿಳಿದಿದ್ದಿ. உம்மை தேடி ஓடி வந்திருக்காங்க ராஜா. ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர்களை ஆசீர்வதிப்பதே சித்தமா இருக்கபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ದೇವರೇ, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಿಸುವುದೇ ನಿನ್ನ ಚಿತ್ತವಾಗಿರುವುದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. உம்முடைய வசனத்தை அனுப்பಿ ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಗುಣಪಡಿಸು. உம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு ஸ்திரப்படுத்தும் ஆண்டவர். ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸು. எங்களை மூடி மரத்தினே மாத்திரம் வெளிப்படும். ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. இயேசுவின் ஜெபங்களை பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இந்த நாட்களில் பார்க்கும்போது ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அநேக இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வெளியிலிருந்து நிறைய காரியங்கள் நம்மை ஏதாவது ஒரு விதத்தில் டைவர்ட் பண்ணினே இருக்குது. ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಬೇರೆ ಕಡೆಗೆ ಸೆಳೀತಲೇ ಇದೆ. ஏன்னா தேவன் ஒரு பக்கம் நமக்கு அநேக காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ಒಂದು ಕಡೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் சாசம் என்ன பண்ணுறான், எப்படியாவது வழி விலகி செய்கிற நிறைய காரியங்களை முன்பாக அடிக்கொண்டே போகிறான். ಆದರೆ ಸೈತಾನನು ಹೇಗಾದರೂ ನಮ್ಮ ದಾರಿ ತಪ್ಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ದಾರಿ ತಪ್ಪಿಸ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. ஏனென்றால் நாம் அனைவரும் எழுந்து பிரகாசிக்க வேண்டுவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அதனால் என்ன பண்ணுறாரு, வசனத்தின் மூலமாக நம்ம இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. யாரெல்லாம் அதை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅದನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அவர்கள் தான் வெற்றியை காண முடியும். ಅವರು ಮಾತ್ರವೇ ಜಯವನ್ನು ಕಾಣೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆತನ ಆಲೋಚನೆ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ தேவனுடைய ஆலோசனை ஒரு புறமாக இருக்கும். ದೇವರ ಆಲೋಚನೆ ಒಂದು ಕಡೆ ಇರ್ತದೆ, ஆனால் அது உலகத்தின் ஆலோசனை வேறு விதமாக இருக்கும். ಆದರೆ ಲೋಕದ ಆಲೋಚನೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ. எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது, ಆದರೆ ಎಲ್ಲವೂ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ, ஆனால் வித்தியாசம் உண்டு. ಆದರೆ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. தேவனுடைய ஆலோசனைகள் அது ஜீவனுக்கு ஏதா இருக்கு. ಆಮೇಲೆ ದೇವರ ಆಲೋಚನೆ ಅದು ಜೀವಕ್ಕೆ ಉಂಟಾಗುವಂಥದ್ದು, ஜீவனுக்கு ஏதாவது வழி நடத்துகிறதா இருக்கிறது. ಅದು ಜೀವದ ಮಾರ್ಗ ಕಡೆಗೆ ದಾರಿ ನಡೆಸುವಂಥದ್ದು. ஆனால் உலகத்தின் ஆலோசனைகள், ಆದರೆ ಲೋಕದ ಆಲೋಚನೆಯು இந்த உலகத்தில் ஒரு வேலை சில வேலைகளில் சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದು ಸಹಾಯಕವಾಗಿರ್ತದೆ. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலத்துல நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಈ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಬಹು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ನಾವು ಕಾಣಲ್ಪಡೋದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. எல்லாருக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறாரு. ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಒಂದೊಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, எனக்கு எதுவும் ஆண்டவர் கொடுக்கல, ಯಾರು ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ನನಗೇನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆண்டவர் எனக்காக எந்த விதமான ஜவாப்தாரியும் கொடுக்கல, ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಯಾವುದೇ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಂತ சொல்லி நாம் தவிர்க்க முடியாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ.
அதை நாம் கொடுத்தவைகளை பாதுகாக்கிறது நமது அவசியமாக இருக்குது. ಅದು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அது வெளியேறப்பட்டது. ಅದು ಬಹಳ ಬೆಲೆ ಉಳ್ಳಂತದ್ದು. அது எந்த விதமான உலகத்துக்கு அதுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. ಅದು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಲೋಕಕ್ಕೆ ಅದನ್ನು ಸರಿಸಮವಾಗಿ ಹೋಲಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಆಗೋದಿಲ್ಲ. நினைச்சு பார்க்க கூட முடியாது. ಅದು ನೆನೆಸಿ ಕೂಡ ನೋಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோன்றது தான் பொறுத்து இருக்கிறது. ಆದರೆ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸ್ವೀಕರಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ತಿಮೋತಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ಶ್ರೇಷ್ಠವೆಂದು ತಿಳಿದು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ ಕಾಪಾಡು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க கேட்டிருக்கலாம் அநேக வேளைகளில். ಒಂದು ವೇಳೆ ಅನೇಕ ಬಾರಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿರಬಹುದು. அப்பனா தேவன் ஒருவருக்கும் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏனென்றால் அது அந்த கொடுத்த காரியத்திலிருந்து நான் சொன்ன மாதிரி விலகுவதற்கு நிறைய ஆலோசனைகளும் ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ನೋಕಿ வந்து கொண்டு தான் இருக்கும். ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂಥ ಆಲೋಚನೆಗಳು, ಅನೇಕ ವಿಧವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಬರುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. ಆದರೆ பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧ ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்த நற்பொருளை நல்ல ஒரு காரியத்தை என்ன பண்றது, நீ என்ன பண்ண நமக்கு பரிசுத்த ஆவினாலே அதை காத்துக்கொள் என்று சொல்கிறார். ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ಶ್ರೇಷ್ಠವೆಂದು ತಿಳಿದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா அந்த பொருளை காப்பாற்றுவதற்கு உலக ஞானமோ உலக சாதனைகளோ அது உதவுவதில்லை. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಲೋಕದ ಜ್ಞಾನವೋ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அதை நமக்கு பாதுகாக்க உதவுகிறார் என்று சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಮಾತ್ರವೇ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆತ ನಮಗೆ ಸಹಾಯಕನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆம் பிரியமானவர்களே. ಹೌದು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ. அப்பனா அது விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார். ಅದು ಬಹಳ ಬೆಲೆ ಉಳ್ಳದ್ದು, ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த நல்ல பொருள் அது அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடியது அல்ல. ಅದು ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ವಸ್ತು, ಅದು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ದೊರಕೋದಿಲ್ಲ. நம்ம கடையில் போய் எதுனா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இல்லை. அது ನಾವು ಏನು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಹಣ ಕೊಟ್ಟು ಖರೀದಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ. தேவன் நமக்கு நம்மை நம்பி கொடுத்திருக்கிற காரியம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಂಬಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ. அப்பெல்லாம் அதை பாதுகாத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவசியம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ಅದನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತದೆ. முதலாவது என்ன சொல்றாருன்னா, ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ತಿಮೋತಿಯನಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಎಲೈ ತಿಮೋತಿಯನೇ, ಜ್ಞಾನೋಪದೇಶವೆಂದು ಸುಳ್ಳಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವ ಬೋಧನೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಪ್ರಾಪಂಚಿಕವಾದ ಆ ಅರಟೆ ಮಾತುಗಳಿಗೂ ವಿವಾದಗಳಿಗೂ ನಿನ್ನನ್ನು ದೂರವಾಗಿದ್ದು ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನೇ ಕಾಪಾಡು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமின்றி பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கு விலகு என்று எச்சரிக்கிறார். ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ತಿಮೋತಿಯನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. ಏನೆಂದ್ರೆ ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸಿದೆ, சீர்கேடான வீண் பேச்சுக்கள், ಪ್ರಾಪಂಚಿಕವಾದಂತ ಅರಟೆ ಮಾತುಗಳು. பிரியமானவர்கள், இந்த காலத்துல பார்க்கும்போது நிறைய வீண் பேச்சுகள் ஆரம்பமாயிருக்கிறது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ವ್ಯರ್ಥವಾದಂತ ಅರಟೆ ಮಾತುಗಳು ಅಧಿಕವಾಗಿದೆ. பார்த்துட்டே இருக்க, நல்ல ஆவிக்குரிய மாதிரி போயினே இருக்கும். ನೋಡ್ರಿ, ಒಳ್ಳೆ ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇರ್ತೇವೆ. ಸಡನ್ನ பார்த்தா ತಕ್ಷಣವಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ வார்த்தைகளெல்லாம் வேறு விதமாய் போக ஆரம்பிக்கும். ಅಲ್ಲಿ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಬೇರೆ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. சம்பந்தமில்லாத பேசுகிற காரியங்கள், ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧವಿಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, இவைகள் என்ன சொல்ல நம்மை பாழாக்கும். நமக்கு கொடுக்கிற நற்பொருளை நாம் இழக்க வேண்டியதா இருக்க வேண்டும் தீமோத்தேயு எச்சரிக்கிறார். ಇದು ನಮ್ಮನ್ನು ಹಾಳು ಮಾಡುತ್ತದೆ. ಅಷ್ಟು ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವಸ್ತುವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತದೆ. ரொம்ப ஞானமா இருக்கும் என்று நம்ம அது ஞானத்தை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದು ಬಹಳ ಜ್ಞಾನ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஆனா அதில் எந்த விதமான உண்மை இல்லை. ಅದು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಸತ್ಯವಾದದಲ್ಲ. காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் வந்துடும். அப்படி ಅದು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. பரவாயில்ல, இதுன்னா இப்படி நீ இப்படி இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ಪರವಾಗಿಲ್ಲ, ಈ ರೀತಿಯಾಗಿರುವುದಾದ್ರೆ ಅದನ್ನು ಹೊಂದಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದ ಮನಸ್ಥಿತಿಗೆ ಅದು ತಂದು ಬಿಡುತ್ತದೆ. நாம் மனிதர்கள் தான், ನಾವು ಮನುಷ್ಯರು ತಾನೇ, நமக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது, ನಮಗೆ ಅನೇಕ ಬಲಹೀನತೆಗಳುಂಟು. இப்படி என்று சொல்லி உண்மையை போல பேச ஆரம்பிக்கும். ಅದು ಸತ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஆனால் அது உண்மை இல்லை என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ಆದರೆ ಅದು ಸತ್ಯ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಎಚ್ಚರಿಸುತ್ತದೆ. என்னன்றாரு, அதை விட்டு விலகு. ಏನಂದ್ರೆ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ದೂರ ಸರಿದು ಹೋಗು. ஏனென்றால் நீ கொடுத்து ஆண்டவர் உனக்கு கொடுத்துற நற்பொருளை நீ இழக்க வேண்டியதா இருக்கும். ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಶ್ರೇಷ್ಠವಾದಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅದು ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. பிரியமானவர்களே, வீண் பேச்சுக்கள் அநேக வேளையில நாம் ஆண்டவரை நமக்கு மேல் வைத்திருக்கிற ஒரு நல்ல பிளானை கூட கெடுத்து போடுதா இருக்கிறது. ಈ ಹರಟೆ ಮಾತುಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಳ್ಳೆ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಕೂಡ ಅದು ಹಾಳು ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? எதற்காக தேவன் இந்த நற்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆ ಶ್ರೇಷ್ಠವಾದಂತಹ ವಸ್ತುವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மாதிரி ஜனங்களை விட்டு நீ விலகு என்று வேதம் தெளிவா எச்சரிக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಅಗಲು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತದೆ. என்னைக்கு உன்னுடைய ரட்சிப்பே இழக்கிற அளவுக்கு எதனா ஒரு காரியம் உன்னை நோக்கி வரும் என்றால், ಯಾವಾಗ ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನೇ ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿನ್ನ ನೋಡಿ ಬರ್ತದೋ, உன்னை அப்படியே வழி விழுவதற்காக ரொம்ப நைஸா பேசும் என்றால், ನಿನ್ನನ್ನು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಹಳ ಚಾತುರ್ಯತೆಯಿಂದ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತದೋ, பவுல் சொல்றாரு, உன்னை விட்டு விலகி அந்த இடத்தை விலகி போய்விடு என்று சொல்கிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಮೊದಲು ಅಲ್ಲಿಂದ ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அதனால தான் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், நானுக்கான அதை செய்யணும் இதை செய்யணும், நம்ம நிறைய பேர் நிறைய அர்ப்பணிக்கிறோம். ಅನೇಕ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ, ನಾವು ಅದನ್ನು ಮಾಡ್ಬೇಕು ಇದನ್ನು ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ஆனா பாத்தீங்களா, அது செய்ய முடிவதில்லை. ಆದ್ರೆ ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ಪ್ರಾಪಂಚಿಕವಾದಂತಹ ಹರಟೆ ಮಾತುಗಳಿಗೆ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ஏனென்றா இப்போ நீங்க ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுங்க, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. இன்னொரு மனுஷன் தான் குறித்துதான ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பண்ணி அந்த இடத்துல விவாதித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், ಬೇರೊಂದು ವ್ಯಕ್ತಿಯ ವಿಷಯವಾಗಿ ಕುರಿತಾಗಿ ನೀನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ, நீங்க வந்த கூடின பர்பஸ் எல்லாமே போயிடும். ಅಲ್ಲಿ ನೀನು ಕೂಡಿ ಬಂದಂತ ಉದ್ದೇಶವೇ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಬಹಳ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆண்டவரையும் ஆண்டவருடைய வசனத்தையும் மட்டும் தியானிக்க வேண்டுமே தவிர, ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಮತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರವೇ ಧ್ಯಾನಿಸಬೇಕೇ ಹೊರತು மற்றவர்கள் குறைகளை நீ பேசிக்கொண்டு இருப்ப இடமில்லை. ಅಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರ ಕೊರತೆಗಳನ್ನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶವಿರೋದಿಲ್ಲ. அவர்களை குறித்துதான கணக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ಅವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಲೆಕ್ಕವನ್ನು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳೋದಿಲ್ಲ. நம்ம குறித்துதான கணக்கு தான் நம்ம கிட்ட கேட்பார். ದೇವರು ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ನಮ್ಮ ಲೆಕ್ಕವನ್ನು ಮಾತ್ರವೇ ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனாலதான் சொல்றாரு, அந்த இடத்தை விட்டு விலகிடுப்பா நீ என்றார். ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பாருங்க எவ்வளவு நல்ல ஆலோசனை சொல்றாரு பாருங்க. ನೋಡ್ರಿ, ಎಷ್ಟು ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತಾರೆ. இப்பதான் இருக்குதுன்னு நினைக்கல, அந்த காலத்துல அது இருந்திருக்குது. ಅದು ಈಗ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಇದೆ. அவர் பரிசுத்த ஆவினாலே நிரம்பி இது எழுதினபடினால வருகிற காலத்தை குறித்தும் ஆண்டவர் தெரியப்படுத்தினா அந்த வசனம் எழுதுகிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರಿಂದ ಮುಂಬರುವ ಕಾಲದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನು ಬರೆಯುತ್ತಾನೆ. ஒருவேளை அந்த காலத்துல எப்படி இருந்தது நம்மளுக்கு தெரியாது. ಒಂದು ವೇಳೆ ಆ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இந்த காலத்துல, ಆದರೆ ಈ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ வழி விலகுவதற்கான நிறைய காரியங்கள் எல்லாம் நம் கண் முன்னவே இருக்கின்றது. ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆಯೇ ಇದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவளை விட்டு விலக வேண்டும். ಇವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಅಗಲಬೇಕು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, யாரெல்லாம் அதுல நல்லா செவிக்கு இன்பமா இருக்குதுன்னு கேட்டுக்கிறீங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅದು ಕೇಳೋದಕ್ಕೆ ಬಹಳ ಇಂಪಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರೋ, நீங்க வழி விலகி போய்விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். ನೀವು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿಯೇ ಅರ್ಥ. அதனால தான் நிறைய பேர் எழுந்து பிரகாசிக்க முடிவதில்லை. ಆದ್ದರಿಂದಲೇ ಅನೇಕ ಜನರು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதான் பவுல் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ரெண்டாவது காரியம், 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ಎರಡನೇ ಕಾರ್ಯ, 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರೆಂದು ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ? ಯಾವನಾದರೂ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ ದೇವರು ಅವನನ್ನು ಕೆಡಿಸುವನು. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಆಲಯವು ಪವಿತ್ರವಾದದ್ದು, ಆ ಆಲಯವು ನೀವೇ. அல்லேலூயா.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದೀರಾ? பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, உலகத்தின் மாம்சத்தின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் போராடுவது இல்லை. ಮಾಂಸದ ಆತ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡೋದಿಲ್ಲ. நாம் எதை நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಯಾವುದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೋ, நம்ம இருதயம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ನಮ್ಮ ಹೃದಯವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. அதுல யாரெல்லாம் வாசிக்க முடியும், வாசம் பண்ண முடியும்? ಅದರಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ವಾಸಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? உலகத்தின் காரியங்களா, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳ? நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ இந்த ಪರಿಶೋಧಿಸಬೇಕು. இந்த நற்பொருளை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துக்கிறார். ಈ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದಂತ ವಸ್ತುವನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அது எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಹಗಲು ಇರುಳು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು ಅವನು ಎಷ್ಟೋ ಧನ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த காலங்கள் கொடுமையான காலங்களா இருக்கிறது பிரியமானவர்களே. ಈ ಕಾಲಘಟ್ಟಗಳು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ದಿನಗಳಾಗಿದೆ. இந்த வசனத்தை நம்ம தியானிக்காவிட்டால், ಈ ವಚನಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸದೆ ಹೋದರೆ இந்த ஆலயம் எப்படியா இருக்கும் யோசித்து பாருங்கள். ಈ ಶರೀರವೆಂಬ ಆಲಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. நிறைய பேர் வழி விலகுவதற்கான காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ಜನರು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நற்பொருளை இழப்பதற்கும் ஆயத்தமாகி விடுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತುವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಅವರು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. ஆனா பாருங்க, நம்ம சில சமயங்களில் தவறு செய்வது கூட, ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡುವುದು ಕೂಡ, திரும்ப ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் போது, ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ದೇವರ ಕಡೆ ಮನೆ ತಿರುಗುವಾಗ தேவன் இறங்குகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ದೇವರು ಮನ ಮರುಗುತ್ತಾನೆ, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ அந்த நற்பொருளுக்குத்தான பலனை நாம் அடைவதில்லை. ಆದರೆ ಆ ಶ್ರೇಷ್ಠ ವಸ್ತುಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಳ್ಳೆಯ ಫಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. உண்மையில் நம்ம வைத்திருக்கிற பிளானிலிருந்து வழி விலகி போகிறதாக காணப்படுகிறோம். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಉದ್ದೇಶ ಮತ್ತು ಆಲೋಚನೆ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பரிசுத்த நீங்க பரிசுத்தம் ஆலயமா இருக்கிறீர்களே. ಆದ್ದರಿಂದ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಲ್ಲ. ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம கையிலே இருக்கும். ಈ ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ಇರ್ತದೆ. ஆனா எதை நம்ம பின்பற்றப்போ அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ಅದರಿಂದ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஆனா பரிசுத்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் போது, ಆದರೆ ಈ ಆಲಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ தேவனுடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅರ್ಥಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಅವಕಾಶಗಳು ನಮಗುಂಟು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. தேவனோடு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ದೇವರನ್ನು ನೋಡಿ ಎಷ್ಟು ಸಮಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೋ ಅಷ್ಟು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. உலக பிரகாரமாக எதனா நிறைய வழிகளை போறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು, ಅನೇಕ ಮಾರ್ಗಗಳು ಉಂಟು. தேவனுடைய ஆலயத்திலமாக இதில் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய காரியங்களுக்காக போவது, அந்த காரியத்தை ஆண்டவர் வச்சுக்கிறாரு. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕನಾದ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் எனக்குள்ள வாசமாயிருக்க தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற நான் போகும் பொழுது, ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಹಾದು ಹೋಗುವಾಗ உலகத்தின் கரை என்னை படித்துக் கொள்வதில்லை. ಈ ಲೋಕದ ಕಲೆಯು ನಮ್ಮನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. மாறாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நான் ஆரம்பிக்கிறேன். ಬದಲಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿರ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ಅಲ್ಲಿ ಎರಡು ಆಯ್ಕೆಗಳು ಮಾತ್ರ ಉಂಟು. ஒன்னு கெடுத்துக்கிறது, ஒன்னு கெடுக்காம பாதுகாத்துக் கொள்வது. ಒಂದು ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತದ್ದು, ಮತ್ತೊಂದು ಕೆಟ್ಟು ಹೋಗದ ಹಾಗೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. அநேக ஏன்னா உலகத்துல நிறைய காரியங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. நல்ல கிரமம் தான் இருக்குது. எல்லாமே ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಒಂದರಿಂದ ಒಂದು ಬರುತ್ತಲೇ ಇದೆ. எல்லாம் நமக்கு நல்லது சொல்றது மாதிரி தான் இருக்குது. ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಇರ್ತದೆ. ஆனா முடிவில் பார்த்தாக்கா, ಆದ್ರೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் கூட தெரிவதில்லை. ಅದರ ಪರಿಣಾಮ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅರ್ಥಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. மாறாக நம்மை கெடுக்கத்தான் ஆரம்பிக்கின்றது. ಅದು ಬದಲಾಗಿ ಅದು ನಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇರುತ್ತದೆ. அதனால தான் சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய ஆவிக்கு நம்முடைய இருதயத்தை இடம் கொடுக்கும் போது,
ಅದರಿಂದಲೇ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವಾಗ என்ன பண்ணுது? தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஏவிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಒಂದೊಂದು ದಿವಸ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾರೆ ಇರ್ತಾರೆ. அவருக்காக ஏதாவது செய்வதற்கு ஏவிக்கொண்டே இருப்பார். ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಏನಾದ್ರೂ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನ ಪ್ರೇರೇಪಿಸ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. இந்த வசனத்தை கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. உங்களுக்குள்ளே வச்சுக்கின்னு அதை என்ஜாய் பண்றதுக்கு இல்லை, ಅದು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನು ನೀವು ಆನಂದಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ. அதை நீ தேவனுடைய வார்த்தை உண்மையிலே உன் வாழ்க்கையில கிரியை செய்யுது என்றால், ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಜವಾಗಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, பரிசுத்த ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றால், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿನ್ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, நீங்க சும்மா இருக்க முடியாது. ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ನೀನು ಅದನ್ನು ಬೇರೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ. அதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால ಅನೇಕ ಜನರು ಗೊಂದಲಕ್ಕೆ ಒಳಗಾಗೋದ್ರಿಂದ அந்த ஆலயத்தில் யார் வாசம் பண்றாங்கன்னு கூட தெரியாது. ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಯಾರು ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வாசமா இருக்கிற ஸ்தலத்தில் தேவன் வாசமா இருக்கும்போது தேவனுக்கார காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருப்போம். ದೇವರು ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇರೋದಾದ್ರೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. இல்லை என்றால், ಇಲ್ಲವಾದರೆ உலகம் நமக்குள் வாசமா இருக்கும் என்றால், ಲೋಕವು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವುದಾದರೆ உலகத்துக்கான காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருப்போம். ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. வழி விலகி போய் கொண்டே இருப்போம். ನಾವು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇರ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஒருவேளை நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக காணப்படலாம், ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಒಳ್ಳೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು, சர்ச்சுக்கு வரலாம், போகலாம், ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬರ್ತಾ ಇರಬಹುದು, ಹೋಗುತ್ತಾ ಇರಬಹುದು, எல்லாம் செய்யலாம். ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು. ஆனா உனக்கு கொடுத்த நற்பொருளை நீ பாதுகாக்காவிட்டால், ನಿನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉತ್ತಮವಾದಂಥ ವಸ್ತುವನ್ನು ನೀನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ, நீ மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்காவிட்டால், ನೀನು ಬೇರೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ, அதனால என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? ಅದರಿಂದ ನಿನಗೇನು ಪ್ರಯೋಜನ? நீ உனக்காக வாழ்கிறாய். ನೀನು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಿ. நம்ம என்ன பண்றோம்? சுயநலமாக மாற ஆரம்பிக்கிறோம். ನಾವು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿ ಜೀವಿಸುವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. சுயம் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிக்கின்றது. ಅಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥತೆ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. தேவனுடைய ஆவி ஆட்கொள்வதில்லை. ಅಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. யோசிச்சு பார்க்கணும், நம்ம திறமை என்ன பண்றோம், நம்ம அதை குறித்து தான் எல்லாமே இருக்கின்றது. ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ, ನಾವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅದೇ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಉಂಟು. உனக்கு கொடுத்ததை நீ பாதுகாத்துக்கப்பான்றார். ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದಂತ ನೀನು ಕಾಪಾಡಿಕೊ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அடுத்தபடியாக சொல்ல 1 தீமோத்தேயு 1:11 வாசிப்போம். ನಂತರವಾಗಿ 1 ತಿಮೋಥಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಈ ಬೋಧೆ ಭಾಗ್ಯವಂತನಾದ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸುವ ಸುವಾರ್ತೆಗೆ ಅನುಸಾರವಾಗಿದೆ. நித்தியானந்த தேவனுடைய மகிமையினான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருக்கிற மற்றொரு செய்கைக்கு விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் நம்மை சொல்லுகிறார். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்குது என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸೋಸ್ಕರವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯು ನನಗೆ ಅನುಗ್ರಹವಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாருன்னு போட்டுக்குது. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. பவுல் சொல்றாரு, நித்தியானந்தமான சுவிசேஷம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿತ್ಯಾನಂದವಾದಂತ ಸುವಾರ್ತೆಯು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம வாரம் வாரம் கேட்டுனே இருக்கிறோம் இல்லைங்களா? ನಾವು ವಾರ ವಾರ ಕೇಳುತ್ತಲೇ ಇರ್ತೇವಲ್ವಾ? அது என்ன? அது ಏನದು? தேவனுடைய சுவிசேஷம். ಅದು ದೇವರ ಸುವಾರ್ತೆ. அது எனக்கு அருளப்பட்டிருக்குதுன்னா, ಅದು ನನಗೆ ಅನುಗ್ರಹವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, நான் மற்றவர்களுக்கு கொடுக்க தான் அது எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ಅದು ನಾನು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ಅದನ್ನು ನಾವು ಹಂಚಿಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எதிரியா வருது, நிறைய காரியங்கள் வருது, ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೆ, எழத்தான் செய்யுது. நாம் அது சுவிசேஷத்தை சொல்லாதபடி நிறைய தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ಆ ಸುವಾರ್ತೆ ನಾವು ಬೇರೊಬ್ಬರ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಾಗಿ ಅನೇಕ ತಡೆಗಳಲ್ಲಿ ಎದುರಾಗುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. உண்மையிலே அதை செய்தால் மாத்திரம்தான், ನಿಜವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡುವಾಗ ಮಾತ್ರವೇ அதில் நிலைத்திருக்க முடியும். ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆ ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. 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 ஒருவர் ஆர் ஸ்டான்லி அண்ணன் இருக்கிறாங்க. ಆರ್ ಸ್ಟಾಲಿನ್ ಎಂಬುದಾಗಿ ಸ್ಟ್ಯಾಂಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அவர் ஒரு ஸ்தாபனத்தை பிளெஸிங் யூத் மிஷன் என்று அது செய்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಒಂದು ಸ್ಥಾಪನವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದರು, ಯೌವನಸ್ಥರ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ಸ್ಥಾಪನವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದರು. அவர் தலைமையத்தில் அவர் தான் ஆரம்பிச்சு அது நடத்தி கொண்டிருந்தாராம். ಅವರೇ ಅದನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದವರು, ಅದನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ರು. அப்புறம் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆலோசனை வந்தது. அவருக்கு ಒಂದು ದಿನ ಅವರಿಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬಂತು. நான் வேலூர்ல இருக்கிற முக்கியமான மீட்டிங்ல தான் போறேன்.
ನಾನು ವೇಲೂರಿನಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಮೀಟಿಂಗಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. நானும் மற்ற மிஷினரிகளைப் போல ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து சில நாட்கள் அங்கே போய் ஊழியம் செய்தாராம். ನಾನು ಇತರೆ ಮಿಷನರಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ರಸ್ತೆಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಕಾಲ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು. அவர் சொன்னதை நான் கேட்டேன். ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳಿದನು. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, அநேக உபத்திரவங்கள் வருது, ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳು ಬರ್ತದೆ. ஆனால் சுவிசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு இப்போ ஃபீல்டில் இறங்கி நான் வேலை மற்றவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி நானும் செஞ்சிருந்தால ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ರಸ್ತೆಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಬೇರೊಬ್ಬರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದಾಗ, ಅದು ಹಿಂಗೆ ಇಲ್ಲ, இந்த சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் போய் வேலை செஞ்சார். ಅದು ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದರು. ಶರೀரம் பலவீனப்பட்டது, ಅಲ್ಲಿ ಶರೀರವು ಬಲಹೀನಕ್ಕೆ ಒಳಾಯಿತು. ಆದರೆ சாதாரண ஒரு மனுஷனை போல எனக்கு கொடுத்த அந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க ஆரம்பித்தேன். ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸುವಾರ್ತೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಬೇರೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆನು. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. அல்லேலூயா அல்லேலೂಯಾ. தலைமைத்தில் நான் ஒரு லீடரா இருக்கேன்னு வச்சுங்களேன். ಈಗ ನಾನು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ನಾಯಕನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. ஒரு ஏரியா லீடர்னே வச்சுங்களேன். ಒಂದು ಪ್ರದೇಶದ ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿರ್ತೇವೆ. மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நான், ಬೇರೊಬ್ಬರು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಇಚ್ಛಿಸುವಂತ ನಾನು, மற்றவர்களைப் போல நானும் செய்ய நான் அர்ப்பணிக்கும் போது, ಬೇರೊಬ್ಬರ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? மற்றவர்கள் என்னை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, ಅಲ್ಲಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯು ಹರಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நீங்க சொல்ற ஆளுடைய வார்த்தையானது என்ன பண்ணும்? அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கும். ಅಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕವಾದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚುವಾಗ ಅವನ ಆತ್ಮವನ್ನು ನೀನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஆனந்தம் தெரியுங்களா? ನೋಡಿ ಎಷ್ಟು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಆನಂದ. எங்கனா போய் இதெல்லாம் ஒரு எந்த வில்லேஜா இருக்கட்டும், எங்கனா ஒரு இடத்துல நீங்க போவீர்கள் என்றால், ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಹಾದು ಹೋಗುತ್ತೀರ ಎಂಬುದಾಗಿ, யாராவது ஒரு மனுஷனை சந்திப்பீர்கள் போது, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಸಂಧಿಸುವಾಗ அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்கும் போது, ಆ ಜೀವವುಳ್ಳ ಸುವಾರ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದ மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது பிரியமான. ಅದರಿಂದ ಉಂಟಾಗತಕ್ಕಂತ ಸಂತೋಷ ಬೇರೊಂದಿಲ್ಲ. அல்லேலூயா. 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 அது எதிரா வரும், அது மற்றவங்க செய்வாங்க, நீ செய்யாதன்னு வரும் உனக்கு. ಅದು ಬೇರೊಬ್ಬರು ಮಾಡ್ತಾರೆ, ನೀನು ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ವಿರೋಧಗಳು ಅಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಆದರೆ அதையும் மீறி நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது, ಅದನ್ನು ಮೀರಿ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ, உண்மையாக சொல்லுகிறேன், ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, அத மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே கிடையாது. ಅದರಿಂದ ಉಂಟಾಗತಕ್ಕಂತ ಸಂತೋಷ ಬೇರೊಂದು ಸಂತೋಷ ಉಂಟಾಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அந்த நித்தியானந்த சுவிசேஷம் நமக்கு கொடுக்குறதுனா நமக்கு எனக்குள்ள வச்சுக்கிறது இல்லை, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக. ಆ ನಿತ್ಯಾನಂದವಾದಂತ ಸಂತೋಷ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಂಥದ್ದಲ್ಲ, ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಹಂಚುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂಥದ್ದು. அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ಅದನ್ನು ನೀನು ಸಾರದೆ ಹೋದರೆ ಅವರು ಹೇಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ? பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, உண்மையிலே ஒரு பர்சனல் இவாஞ்சலிசம் என்பது ரொம்ப சிறந்ததா இருக்கும். ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತಿಕನಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು ಅದು ಬಹಳ ரொம்ப நல்லதா இருக்கும். ಅದು ತುಂಬಾ ಉತ್ತಮವಾಗಿರ್ತದೆ. அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்திக் கொள்கிறாய், ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ನೀನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அந்த பர்சனலா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டும்போது, இந்த சுவிசேஷத்தை கட்டும்போது, ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಜೀವಿತವನ್ನು ಸುವಾರ್ತೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀನು ಕಟ್ಟುವಾಗ நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நீ பாதுகாத்துக் கொள்கிறாய். ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸುವಾರ್ತೆ ನೀನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿ. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அப்படி சொல்றது செய்கிற மனிதர்கள் பார்க்கும்போது அவர்கள் எதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள், அது சொல்லிக்கொண்டு போய் கொண்டு ಆ ರೀತಿಯಾಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾದ್ರೆ ಅವರು ಯಾವ ವಿಷಯವಾಗಿ ಚಿಂತಿಸೋದಿಲ್ಲ, ಅವರು ಹೇಳ್ತಲೇ ಹೋಗುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. அநேக வருஷங்களுக்கு முன்பாக எங்களை கூட அந்த மாதிரி தான் ஒருத்தர் நம்ம ஜனங்க வந்து சந்திக்க வந்தாங்க. ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇವರನ್ನು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಜನರು ಇವರನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದರು. அந்த நித்தியானந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்தபடினால, ಆ ನಿತ್ಯಾನಂದವಾದಂತ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಮಗೆ ಅವರು ಹಂಚಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, அது எங்கள் வாழ்க்கையில ஆரம்பத்துல கொஞ்சம் குளறுபடிகள் இருந்தாலும்,
ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಅನೇಕ ಗೊಂದಲಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, கேள்விகள் இருந்தாலும் ಪ್ರಶ್ನೆಗಳಿದ್ದರೂ ಕೂಡ நாளுக்கு நாள் அது வளர ஆரம்பித்தது. ಅದು ದಿನಕ್ಕೆ ದಿನ ಅದು ಬೆಳೆಯೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏதோ வந்த நல்ல வசனத்தை கேட்டோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு இல்ல. ಏನೋ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದೆವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಟಿಪ್ಪಣಿ ಬರೆದು ಹೋಗುವಂತದ್ದಲ್ಲ. அதெல்லாம் பிரியமானவர்களே. ಅದಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. நீ அந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு நீ எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறாய் என்பது தான் பொருள். ನೀನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಹೇಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದು ಕಾರ್ಯ. அது உனக்கு நீனே வச்சிருக்க முடியாது. ಅದನ್ನು ನಿನಗೆ ನೀನೇ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. ஏன்னா அது ஜீவ தண்ணீர். ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಜೀವ ಜಲವಾಗಿದೆ. ஜீவ கொடுக்கிற தண்ணீர். ಅದು ಜೀವ ಕೊಡುವಂತ அது ಜಲವಾಗಿದೆ. மற்றவர்களுக்கு போய்க்கொண்டே இருக்கணும். ಆಮೇಲೆ ಅದು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಹರಿದು ಹೋಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக வேலை உட்காரு பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நிறைய எதிரடியான சுவிசேஷங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ಅನೇಕ ಜನರು ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತರವಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ, ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ವಿರೋಧವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತಾ ಇರ್ತದೆ. ஆனால் ಅವುகளை மேற்கொள்ள வேண்டும். ಆದರೆ ಅದನ್ನು ನೀವು ಜಯಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ஒரு வேளை நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னு வச்சுங்களேன். ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. யாரோ ஒருவர் மன உளைச்சல் ஈடுபட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். ಯಾರೋ ಒಬ್ಬರು ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಬಾಧೆಗೊಳಗಾಗಿದ್ದಾರೆ. இந்த சுவிசேஷத்தை நீ சாதாரண எளிமையான முறையில் நீ சொல்லும்போது, ಆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾಧಾರಣವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅವರ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ, ஒரு முஸ்லிம் சகோதரி சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். ಒಂದು ಇಸ್ಲಾಮಿಕ್ ಸಹೋದರಿಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾನು ಕೇಳಿದೆನು. அவர்கள் மதத்தை குறித்தான வைராக்கியம் அதிகமா இருக்கும். ಅವರು ಅವರ ಧರ್ಮದ ಕುರಿತಾಗಿ ವೈರಾಗ್ಯ ಬಹಳವಾಗಿರ್ತದೆ. அதுதான் ரொம்ப உன்னதமானது என்று பேசிக்கொண்டிருப்பார்கள். ಅವರು ಅವರ ಧರ್ಮವೇ ಉನ್ನತವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ரொம்ப பெருமையா பேசிக்கொண்டிருப்பாங்க. ಅದನ್ನು ಬಹಳ ಹೆಮ್ಮೆತನದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்த ஒரு சகோதரி, ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಿಳಿದಂತ ಒಂದು ಸಹೋದರಿ, அவர் சொன்னாங்களா, ಅವರು ಹೇಳಿದರಂತೆ, அந்த பாவியான ஸ்திரியை எப்படி ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொன்ன அதை மட்டும் தான் சொன்னாங்களாம். ಆ ಪಾಪಿಯಾದಂತ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹೇಗೆ ದೇವರು ರಕ್ಷಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಸಾಮ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಅವರು ಹೇಳಿದರು. எல்லாரும் வந்து கல்லெறிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ರು. தேவன் சொன்ன அந்த வார்த்தை, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ಆ ಒಂದು ಮಾತು, அந்த வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்களாம். ಆ ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾತ್ರ ಅವರು ಹಂಚಿಕೊಂಡ್ರು. அந்த பொண்ணு சொல்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. ಆ ಇಸ್ಲಾಮಿಕ್ ಸಹೋದರಿ ಹೇಳ್ತಾರೆ, ಆ ವಾಕ್ಯ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿತು. இப்படி ஒரு தெய்வமா, ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ದೇವರ, அங்கு வேற வித மாதிரி இருக்குது. ಅಲ್ಲಿ ಬೇರೆ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ. இந்த தெய்வன் அவர் தண்டிக்கலையே, ಆದ್ರೆ ಈ ದೇವರು ಅವರನ್ನು ದಂಡಿಸಲಿಲ್ವಲ್ಲ, மன்னித்து விட்டாரே, ಕ್ಷಮಿಸಿ ಬಿಟ್ರಲ್ಲ. அவளுக்குள்ள ஒரு சமாதானம் ஆள்கொள்ள ஆரம்பிச்சு. ಅವರೊಳಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அது ஒரு வார்த்தை, ಆ ಒಂದು ವಾಕ್ಯ. அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தேன். ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆನು. அது என்னிலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ಆಮೇಲೆ ಅದನ್ನು ನನ್ನಿಂದ ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. பாருங்க எப்படி எல்லாம் ஆண்டவர் கிரியை செய்றார் பாருங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க பிரியமானவர்களே. ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿದೆ. 1 கொரிந்தியர் 9:17 வாசிப்போம் என்றால், 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ, ನಾನು ಸ್ವಂತ ಇಷ್ಟದಿಂದ ಈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಬಹುಮಾನ ದೊರೆಯುವುದು, ಮತ್ತೊಬ್ಬನ ಇಷ್ಟದಿಂದ ಮಾಡಿದರೆ ಮನೆವಾರ್ತೆಯು ನನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். உக்கிரான ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. பொறுப்பு மற்றவர்களை குறித்துதான ஒரு கரிசனை. ಅಲ್ಲಿ ಜವಾಬ್ದಾರಿ ಬೇರೊಬ್ಬರ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಹೊರೆ. பேசும்போது என்னுடைய பேச்சுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ಮಾತನಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತುಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ. ஆத்மாவை நஷ்டப்படுத்துதா இருக்கக்கூடாது. ಅಲ್ಲಿ ಆತ್ಮವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. ಅದು ಆದಾಯಪಡಿಸಿಕೊಳ್ಳ கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். ಅದು ಆದಾಯಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. அந்த உக்கிரான அந்த பொறுப்பு எனக்கு ஒரு ஆளுடைய பொறுப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார். ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என் குடும்பமாக இருக்கலாம், ಅದು ನನ್ನ ಕುಟುಂಬವಾಗಿರಬಹುದು, இல்லை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம், ನನ್ನ ಸುತ್ತಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರಾಗಿರಬಹುದು. மொத்தத்தில் அந்த பொறுப்பு ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துக்கிறார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರು ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கொடுத்துக்கிறாருன்னா கணக்கு கேட்பார்.
ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದು, ಆದರೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೇಳ್ತಾನೆ. அப்பனா நான் அதை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது என்று சொல்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ரொம்ப ஜாக்கிரதையாக நான் செயல்பட வேண்டும் ಬಹಳ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ನಾನು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா அது என்கிட்ட கணக்கு கேட்கப்படும். ಯಾಕೆಂದ್ರೆ ಇದರ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಲೆಕ್ಕವು ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு நாள் நீங்க பேசி தாறுமாறா பேசி மற்றொரு வாழ்க்கையை சிதறடித்து ಒಂದು ವೇಳೆ ತಾರುಮಾರಾಗಿ ಮಾತನಾಡಿ ಬೇರೊಬ್ಬರ ಜೀವಿತವನ್ನು ನೀನು ಹಾಳು ಮಾಡಿರುವುದಾದ್ರೆ, அதனால் அந்த மனிதன் ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுப்பார் என்றால், ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನಾದರೂ ಒಂದು ತಪ್ಪಾದ ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ அந்த கணக்கு நம்மகிட்ட கேட்கப்படும். ಅದರ ಕುರಿತಾಗಿ ಲೆಕ್ಕವನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா உக்ரைன் தான் அந்த ஒரு பகுதியை தான் நான் சொல்றேன். ನಾನು ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾ இன்னும் ಇದ್ದೇನೆ. அநேக காரியங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதில் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கணக்கு கேட்பார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಎಲ್ಲದರ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. அது விலையேறப்பட்ட பொருள். ಅದು ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾದಂತ ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ವಸ್ತು. நான் எப்படி அதை பாதுகாத்துக் கொள்கிறேன்? ನಾನು ಅದನ್ನು ಹೇಗೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಪ್ರಿಯರೇ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல. ಅದು ಸುಲಭವಾದಂತ ಜೀವಿತವಲ್ಲ. தேவன் நமக்கு கொடுத்ததை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்தார், விலையேறப்பட்ட ஒன்று. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಒಂದನ್ನು ಕೊಟ್ಟರು, ಬಹಳ ಬೆಲೆ ಉಳ್ಳಂತದ್ದು. ನಂಬಿಕೆ, ವಿಶ್ವಾಸ. அந்த விசுவாசத்தை அவனை பாதுகாத்து கொண்டா பாருங்க. ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಆತನು ಕಾಪಾಡಿಕೊಂಡ ನೋಡ್ರಿ. தேவன் மேல் வைத்து விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டபடினால, ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಆತನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತ இன்றைக்கும் பல தேசங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ಅನೇಕ ದೇಶದ ಜನಾಂಗಗಳು ಸುರಕ್ಷಿತವಾಗಿವೆ, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மனிதனுடைய அவர் கொடுத்து அதை பாதுகாத்து கொண்டா பாருங்க. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತ ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, உன் நிமித்தம் ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. என்ன பாருங்க, அதை அவன் பாதுகாத்து கொண்டான். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡನು, அதுபடி செய்ய ஆரம்பிச்சான். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. கண்மூடி எதையுமே அவனை பற்றி சிந்திக்கவில்லை. ಅದು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದವಾಗಿ ಯಾವುದೋ ವಿಷಯವಾಗಿ ಅದನ್ನು ಚಿಂತಿಸಿದಾಗ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿದನು. தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ಅವನಿಗೆ ತಿಳಿದಂತ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಾನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ செயல்படுத்த வேண்டும். ಅದನ್ನು ನಾನು ಚಾಲನೆಗೆ ತರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ யோசேப்பை பார்க்கும்போது, ಯೋಸೇಫನನ್ನು ಗಮನಿಸುವಾಗ அவன் ஒரு பரிசுத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ಆತನಿಗೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದರು. அவன் என்ன சொன்னான்? ಅವನೇನು ಹೇಳಿದನು? தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದು ಹೇಗೆ? அதை அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டபடினால, ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಆತನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತ ஒரு பெரிய ஜனம், அநேக ராஜ்யங்கள் அன்னைக்கு பாதுகாக்கப்பட்டது. ಒಂದು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವೇ ಅಲ್ಲಿ ರಾಜ್ಯಗಳೇ ಅಲ್ಲಿ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸುರಕ್ಷತೆಗೆ ಒಳಪಟ್ಟಿತ್ತು. அதை வெளியேற பெற்றதை பாதுகாத்து கொண்டா பாருங்க. ಆ ಬಹಳ ಬೆಲೆ ಉಳ್ಳಂತದ್ದನ್ನು ಆತನು ಕಾಪಾಡಿಕೊಂಡನು ನೋಡ್ರಿ. அடுத்து தாவீதை பார்க்கிறோம். ನಂತರವಾಗಿ ದಾವೀದನನ್ನು ಗಮನಿಸ್ತೇವೆ. அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತದ್ದೇನು? தேவனோடு ஒரு ஐக்கியம், நெருங்கிய ஒரு தொடர்பு. ಅಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಬಹಳ ಹತ್ತಿರವಾದಂತ ಸಂಬಂಧ, இன்டிமேசின்வாங்க. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಹತ್ತಿರವಾದಂತ ಬಾಂಧವ್ಯ. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத அறிந்து கொள்வதே அவனுடைய பொருளாக கருதுறான். ಅಲ್ಲಿ ದೇವರ ಹೃದಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಆತನ ವಸ್ತುವಾಗಿತ್ತು. அதனால தான் பாருங்க, அவன் மூலமாக அநேக தீர்க்கதரிசனமான வசனங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்குது, அவன் சங்கீதமாக எழுதுகிறான். ಆದ್ದರಿಂದಲೇ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳು ದೇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಆತನ ಕೀರ್ತನೆಯ ರೂಪಕದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கும் அவைகள் பேசிக்கொண்டிருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲಿ ಅವುಗಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. அது மாத்திரமல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, மோசேயை நாம் பார்க்கிறோம். ಮೋಶೆಯನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அவனுக்கு கொடுத்தது விலையேறப்பட்ட பொருள் என்ன? ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಬೆಲೆ ಉಳ್ಳ ವಸ್ತು ಯಾವುದು? ஜனங்களை மீட்டு எடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருவது. ಅಲ್ಲಿ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡು ತರುವಂತದ್ದು. இது எல்லாருக்கும், மோசேக்கு மட்டுமா? ಇದು ಮೋಶೆಗೆ ಮಾತ್ರವಾ? எல்லாருக்கும் பிரியமானவர்களே, ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಿಯರೇ. இந்த கொடுத்தது நம்ம விலையேறப்பட்ட காரியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம். ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ, அதை செய்ய நாம் அர்ப்பணிப்போம் போது, ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಮರ್ಪಿಸುವಾಗ சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை பிரியமானவர்களே.
ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕೊರತೆಗಳನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಸ್ಥಳಾವಕಾಶ ಇಲ್ಲ. ஆண்டவர் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல. ಅಲ್ಲಿ ನೆಪಗಳನ್ನು ಹೇಳುವಂಥದ್ದು, ದೇವರೇ ನನಗೆ ಅದು ದೊರಕಲಿಲ್ಲ ಇದು ದೊರಕಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் வழிகளை உண்டு பண்ணுவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுபடி நாம் செய்ய நாம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக நாம் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நமக்கு கொடுத்ததை பாதுகாத்து கொண்டு அது மூலமாக அநேகர் ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம் அதை ஆதாயப்படுத்திக் கொண்டு தேவனுக்காக வாழ தேவன் நிச்சயமாக உதவி செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾವುಗಳನ್ನು ಇದನ್ನು ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಉತ್ತಮವಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. May God bless you. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. லெட்ஸ் ப்ரே. எசையா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரத்துதிக்கான மகிமைக்கு நீர் பாத்திரராக இருக்கிற விசேஷத்தில் சுவாமி, எங்களுக்கு நீர் கொடுத்தான அந்த பொறுப்பை நாங்கள் அதை பத்திரமாய் பாதுகாக்கவும் அதை செயல்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உலகத்தினுடைய டிஸ்ட்ராக்ஷனில் சுவாமி நாங்கள் அப்படியாக வழி தப்பி போகாதபடிக்கு எங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த பொறுப்பை என் கடைசி நாள் வரையிலே ஆண்டவரை பாதுகாக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சிலுவையிலே நீர் சொன்னதான ஒரு வார்த்தை, என்னுடைய ஆவி உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, தேவ ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததானே இந்த விசேஷித்த காரியத்தை பொக்குஷமாக எங்களுக்கு கொடுத்தான இந்த ரட்சிப்பை நாங்கள் கடைசி வரையிலும் பாதுகாத்து, ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு மூலமாக அநேகரையும் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர உதவி செய்வீராக ராஜா. ஆம் கர்த்தா, ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்பை நீ கொடுத்திருக்கிறீர். என்னுடைய ஓட்டத்தில் நாங்கள் எந்த இடத்துல போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தீர்மானித்திருக்கிறீர். யூ ஹாவ் எ பிளான் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. ஆம் ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுவதற்கும் எங்களுக்கு கொடுத்ததான பொறுப்பை கர்த்தாவே கடைசி வரையும் பாதுகாப்பதற்கும் ஆண்டவரே, அது அநேக மக்களுக்கு எங்களுடைய ஓட்டம் கர்த்தாவே வழிகாட்டியாய் இருப்பதற்கும் ஆண்டவரே நீ உதவி செய்யும். தூது கொடுத்தான மகனை இன்னுமாய் கர்த்தா எடுத்து உபயோகப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, வந்ததான எல்லா பிள்ளைகளையும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோட உச்சிதமான கோதுமையினாலே ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்ட துக்க வேதனைகளுக்கும் நீங்களாக்கி சமாதானத்தினாலே நிறைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டியிருக்கிறோம் நல்ல பிதாவே, ಆಮೇನ್. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳೇ ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್.